Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Much Ado About Nothing by William Shakespeare. Leonardo, a kindly respectable nobleman, and இவர் எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா Italian town of Messina. Leonardo has a lovely young daughter. அவங்களுடைய நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஹீரோ. அண்ட் வேறு யாரெல்லாம் அவர் கூட இருக்காங்கன்னா லியோனார்டோவுடைய பிளேஃபுல் கிளவர் நீஸ் பீட்ரைஸ் இருக்காங்க. அண்ட் அவருடைய எல்டர் பிரதர் ஆண்டனியோ இருக்காங்க. இந்த ஆண்டனியோ பீட்ரைஸோட ஃபாதர். இந்த ப்ளே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா லியோனார்டோ ப்ரிப்பேர்ஸ் டு வெல்கம் சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஃப்ரம் எ வார். அதாவது வார்லேருந்து திரும்பி வர்ற சில ஃப்ரெண்ட்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக லியோனார்டோ வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. த ஃப்ரெண்ட்ஸ் வேர் டான் பெட்ரோ. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னா டான் பெட்ரோ, a prince of Aragon, who is a close friend of Leonardo. Next, Don Pedro உடைய fellow soldiers Claudio, a well-respected young nobleman, and Benedict, a clever man who constantly makes witty jokes. அறிவுபூர்வமான ஜோக்ஸ் ஓடத்துல clever person Benedict. Next, இவங்களோட இன்னொரு வராரு டான் ஜான். இந்த டான் ஜான் டான் பெட்ரோஸோட illegal brother, and he also in the crowd. டான் ஜானுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இஸ் சலன் அண்ட் பிட்டர். ரொம்ப கெட்ட எண்ணம் கொண்டவன் அண்ட் இன்ட்ரெஸ்டட் டு மேக் ட்ரபிள் ஃபார் த அதர்ஸ். மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறதுனா இவருக்கு அவ்வளோ சந்தோஷம். வென் த சோல்ஜர்ஸ் அரைவ் அட் லியோனார்டோஸ் ஹோம், கிளாடியோ குயிக்லி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹீரோ. ஸோ வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே கிளாடியா ஹீரோவை மீட் பண்ணுறாரு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ மேலே இவருக்கு லவ் வருது. Claudia falls in love with Hero, and meanwhile Benedict and Beatrice resume the war of witty insult. ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Claudio and Hero propose their love to one another and decide to be married. ஸோ கிளாடியோவும் ஹீரோவும் ஒருத்தர் அவங்களுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. தென் லவ் ends in marriage. அவங்களுடைய லவ் எதில் முடியுதுன்னு பார்த்தோன்னா மேரேஜில் முடியுது. To pass the time in the week before the wedding, the lovers and their friends decide to play a game. ஸோ அவங்களுடைய மேரேஜ் நடக்கிறதுக்கு இன்னும் 1 வீக் இருக்கிறதுனால அந்த டைமை பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. தே வாண்ட் டு கெட் பீட்ரைஸ் அண்ட் பெனிடிக் who are exactly meant for each other to stop fighting and fall in love. ஸோ பீட்ரைஸையும் பெனிடிக்கையும் எப்படியாவது ஒருத்தர் விரும்ப வைக்கணும். இதுதான் அவங்களுடைய பிளான். their tricks prove successful and Beatrice and Benedict soon fall secretly in love with each other. ஸோ இவங்களுடைய ட்ரிக்ஸ் என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. பீட்ரைஸும் பெனிடிக்கும் சீக்ரெட்டாக ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் டான் ஜான் ஹாஸ் டிசைடட் டு ஸ்பாயில் எவ்ரி ஒன்ஸ் ஹாப்பினஸ். டான் ஜானுடைய பிளான் என்னன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற எல்லாருடைய ஹாப்பினஸும் ஸ்பாயில் பண்ணணும். He has his companion Borachio makes him love to Margaret, Hero's serving woman, as her to enter Hero's chamber when she is away by wearing Hero's clothes. ஸோ டான்ஜான் என்ன பிளான் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அவருடைய கம்பேனியன் அவர் கூட இருக்கிற பொராச்சியாவை ஹீரோவுடைய சர்விங் உமன் மார்க்ரெட் இருக்காங்களே இவங்களை லவ் பண்ண வைக்கிறாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. அண்ட் ஹீரோ அவருடைய ரூமில் இல்லாதப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா மார்க்ரெட் ஹீரோவுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது பொராச்சியாவும் மார்க்ரெட்டும் தான். டான் ஜான் போசிங் as Claudia's true friend will informing him of her unfaithfulness and lead him to Hero's window to witness her disloyalty. டான் ஜான் என்ன பண்ணுறாரு கிளாடியாவுடைய ட்ரூ ஃப்ரெண்ட் மாதிரியே ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ கிளாடியா கிட்ட போய் சொல்கிறாரு இது மாதிரி நீ இங்கே ஹீரோவோட மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெடி ஆகிட்டுருக்க. ஆனால் அவள் உனக்கு துரோகம் பண்ணிட்டா. நீ இருக்கும்பொழுது இன்னொருத்தரோட அவள் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி தப்பாக சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் லீட் ஹிம் டு ஹீரோஸ் விண்டோ டு விட்னஸ் அ டிஸ்லாயல்ட்டி. ஸோ தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ள அந்த சீனை பார்க்குறதுக்காக டான் பெட்ரோவையும் கிளாடியாவும் கூட்டிகிட்டு போகிறாரு ஹீரோவுடைய விண்டோ கிட்ட. டான் பெட்ரோ அண்ட் கிளாடியா டூ விட்னஸ் த ஃபால்ஸ் பீட்ரேயல். டான் பெட்ரோ அண்ட் கிளாடியா அந்த சீனை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறாங்க அதை நம்பிடுறாங்க. ஆக்சுவலி அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது ஹீரோ கிடையாது, மார்க்ரெட்டும் பொராச்சியாவும் தான்.
ஆனால் மார்கரெட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஹீரோவுடைய ட்ரெஸ் போட்டு அவங்கள மாதிரியே உள்ளே இருக்காங்க. பிலீவிங் தட் he has seen hero unfaithful to him, the enraged Claudia humiliates hero by suddenly accusing her of treachery on the day of their wedding and abandoning her at the altar. ஸோ ஹீரோ வந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்புறாரு. ஸோ மேரேஜ் அன்றைக்கி என்ன பண்ணுறான்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் இவ வந்து நல்லவ கிடையாது, இவ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இன்னொருத்தரோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் ஹீரோவை அசிங்கப்படுத்திடுவார். மேரேஜும் ஸ்டாப் பண்ணிடுவார். Hero's family members were shocked, decided to pretend that she died suddenly of shock and grief and to hide her away while they wait for the truth about her innocence to come to light. இங்கே இருக்கிற ஹீரோஸ் ஃபேமிலிக்கு எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அண்ட் இந்த அதிர்ச்சியில் ஹீரோவும் என்ன பண்ணிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவ வந்து ஷாக்னால தான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அண்ட் அங்கேருந்து ஹீரோவை என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு ஒரு ரூமில் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுருவாங்க. அங்கே ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னென்னா, ஹீரோ பற்றி தானே உண்மை வெளியே வர வரைக்கும் ஹீரோ இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஃபைனலி பெனிடிக் அண்ட் பீட்ரேஸ் கன்ஃபெஸ் their லவ் டு ஒன் another. பெனிடிக்கும் பீட்ரேஸும் அவங்களுடைய லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார்ச்சுனேட்லி த நைட் வாட்ச்மேன் ஓவர் ஹியர் பொராச்சியோ bragging about his crime. ஸோ பொராச்சியோ என்ன பண்ணிகிட்ருப்பார்னா, அவர் பண்ண தப்பை வந்து சொல்லிகிட்ருப்பார். அதை வந்து இந்த நைட் வாட்ச்மேன் வந்து கேட்டுருவாங்க. அண்ட் டாக்பெரி அண்ட் வர்ஜஸ், த ஹெட்ஸ் ஆஃப் த லோக்கல் போலீஸ், ultimately arrests both Borachio and Conrad, another of Don John's followers. டாக்பெரி, வர்ஜஸ் இவங்க ரெண்டு பேரும் ஹெட்ஸ் ஆஃப் த லோக்கல் போலீஸ். இவங்க ரெண்டு பேர் வந்து பொராச்சியோவையும் கான்ரேடையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கான்ரேட் யாருன்னு பார்த்தோம்னா, டான் ஜானோட இன்னொரு ஃபாலோயர். இவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்ரி ஒன் லேர்ன்ஸ் தட் ஹீரோ இஸ் ரியலி இன்னசென்ட். எல்லாருக்குமே தெரிய வருது ஹீரோ ரொம்ப ரொம்ப நல்லவன். அண்ட் கிளாடியோ ஹூ பிலீவ்ஸ் ஷீ இஸ் டெட் grieves for her. ஸோ இது வரைக்கும் வந்து ஹீரோ வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க கிளாடியோ. இப்போது அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. Leonardo tells Claudia that as punishment he wants Claudia to tell everybody in the city how innocent hero was. ஸோ லியோனார்டோ என்ன பண்ணுறான்னா, கிளாடியா பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் ஹீரோ எப்படிப்பட்டவள்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லணும், அவன் நல்லவன் சொல்லிட்டு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய இன்னொரு நீஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கணும். என்னுடைய நீஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இறந்து போன ஹீரோ மாதிரியே இருப்பாங்க, நீ வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. Claudia goes to church with others, preparing to marry the mysterious masked woman he thinks is Hero's cousin. ஸோ கிளாடியா என்ன பண்ணுறாரு, பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ணோம் இல்லையா, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், உங்களுடைய நீஸை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோனார்டோவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ லியோனார்டோவோட நீஸை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க. இங்கே லியோனார்டோ சொன்னார்லையே, அந்த நீஸும் என்ன பண்ணியிருப்பாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க. இங்கே இவர் கிளாடியா என்ன நினச்சிட்ருக்காருன்னா, இங்கே இருக்கிறது வந்து ஹீரோவுடைய கசின், அவங்க தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மாஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. வென் ஹீரோ ரிமூவ் ஹர் மாஸ்க், கிளாடியா இஸ் ஓவர்வெல்ம்ட் வித் ஜாய் பிகாஸ் ஷீ இஸ் அஃப்கோர்ஸ் ஹீரோ. ஸோ மேரேஜ் பண்ணிக்கிற அந்த டைமில் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ கசின் சொல்லிட்டு மாஸ்க் போட்டிருக்காங்களே, அவங்க வந்து அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. கிளாடியாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கிறது ஷீ இஸ் அஃப்கோர்ஸ் ஹீரோ தான் இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு உண்மை தெரிய வருது, ஹீரோ இன்னும் சாகலை, அவள் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியோ ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க. பெனிடிக் தென் ஆஸ்க் பீட்ரேஸ் இஃப் ஷி வில் மேரி ஹிம் அண்ட் ஆஃப்டர் சம் ஆர்கியூங் தே அக்ரி. ஸோ பெனிடிக் என்ன பண்ணுறாரு, பீட்ரேஸ் கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பீட்ரேஸும் அங்கேயும் சில ஆர்குமெண்ட் நடக்குது அவங்களுக்கு. அந்த ஆர்குமெண்ட் முடிஞ்ச உடனே ஓகே நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. த ஜாய்ஃபுல் லவர்ஸ் ஆல் ஹாவ் அ மெரி டான்ஸ் பிஃபோர் தி செலிப்ரேட் த டபுள் வெட்டிங். ஸோ டபுள் வெட்டிங் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஜாய்ஃபுல் லவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹாப்பியாக ஒரு டான்ஸ் போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மச் அடோ அபவுட் நத்திங்கோட சுருக்கம். ரியலி இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ப்ளே ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர் அண்ட் யூ டு என்ஜாய் த சேம். Thank you for watching.